திருச்சபையில் நம் ஆராதனையில் திருவிருந்து எடுக்கும் போது நம் சரீரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாகி நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் சேரும்படியாக நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நம் சரீரம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. சற்று கவனிப்போம். நம்முடைய சரீரம் சுத்திகரிக்கப்படுகிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம். இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் மோசே ஐயாவிடம் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி கர்த்தர் சொன்னார். அதில் நான் வந்து வாசம் பண்ணுவேன் உங்கள் நடுவில் என்று கர்த்தர் சொன்னார். அதன்படி மோசே ஐயா பரலோகத்தில் காண்பிக்கப்பட்ட அந்த மாதிரியின்படியே, பரலோகத்தில் அவர் எப்படி பார்த்தாரோ அதன்படியே இந்த பூமியில் ஆசரிப்பு கூடாரத்தை அவர் நிறுவினார். அப்படி செய்யும் போது அதில் 7 பனிமுட்டுகள் அங்கு வைக்கப்பட்டது. அதில் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். 5வது பனிமுட்டாக தூப பீடத்தையும் அதன் பொருளாக ஜெபம் என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரமண்டல ஜெபம் அந்த தூப பீடத்திலிருந்து எழும்பும் புகைக்கு சமமாக இருக்கிறது, அந்த வாசனைக்கு சமமாக இருக்கிறது. அதை குறித்து கடந்த செய்திகளில் நாம் தியானித்தோம். இப்பொழுது கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உள் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, 6வது பனிமுட்டாகிய உடன்படிக்கை பெட்டியை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். அதில் உடன்படிக்கை பெட்டி எப்படி இருந்தது என்றும் அதனுள் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை பற்றியும் நாம் இப்பொழுது தியானிக்கலாம். உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்த பொருள்களை குறித்து இப்பொழுது சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அதில் 3 பொருள்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஒன்று, கர்த்தர் தந்த சீனாய் மலையில் நம்முடைய பிதாவாகிய தேவன் மோசே ஐயாவுக்கு கொடுத்த கற்பலகைகள். அவர் தம்முடைய உடன்படிக்கையை எழுதி தம்முடைய விரல்களால் எழுதி கற்பலகைகளில் அதை எழுதி கொடுத்தார். அது அந்த 10 கட்டளைகள் அடங்கிய அந்த 2 கற்பலகைகள் உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தது. அதற்கு அடுத்ததாக மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. ஒரு பொற்பாத்திரமும் அதில் மன்னாவும் வைக்கப்பட்டிருந்தது. 3வதாக ஆரோனுடைய துளிர்த்த கோல், அதாவது ஆரோன் ஐயாவின் பெயர் எழுதப்பட்ட துளிர்த்த கோல். அந்த கோலில் துளிர் இருந்தது, பூ இருந்தது, காய் கனி எல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கோல் ஒரே ராத்திரியில் பூத்து காய்த்து பழமாக வந்த அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோலும் அதில் உடன்படிக்கை பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. இப்படி இந்த 3 பொருள்களும் அதில் இருந்தது. அதன் பொருள் என்ன? அது கர்த்தர் வைக்க சொன்னார், அது வைத்திருந்தார்கள் இஸ்ரவேலர்கள். அது அந்த காலத்தில் நடந்தது. சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு இது. ஆனால் அதனுடைய பொருள் இன்றும் நமக்கு தேவைப்படுகிறது. அது அன்றோடு முடிந்து போனது அல்ல. கர்த்தருடைய காரியங்கள் எதுவும் அப்படியே முடிந்து போகாது. அதன் பொருள் இருக்கிறது. அதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கலாம். முதலில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் எதை குறிக்கிறது என்றால், பொற்பாத்திரம் என்பது மனித சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. மன்னா என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஜீவ அப்பம் நானே என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அந்த அப்பம் ஆகாரமாக மாம்சத்தில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பொற்பாத்திரம், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் குறிக்கிறது. மனுஷ குமாரனுக்கு ஒப்பாக இந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் குறிக்கப்படுகிறது. இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. அதாவது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய அந்த பொற்பாத்திரம் மன்னா, அந்த மன்னாவும் பொற்பாத்திரமும் மனித சரீரத்திற்கும் ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்தோடு இணைக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் அது எப்படி? மனுஷகுமாரன் அவர் இருந்தார், பிறந்தார், வாழ்ந்தார், பலியாக ஒப்பு கொடுத்தார், 40ஆம் நாள் பரலோகத்திற்கு
ஏறி சென்றார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அப்படி இருக்க அவரோடு நாம் எப்படி இணைக்கப்படுவது? ஆனால் இன்றும் தேவாலயத்தில் திருவிருந்து கொடுக்கப்படும் பொழுது நமக்கு ஒரு காரியத்தை போதகர்கள் சொல்வார்கள். அது என்னவென்றால், இது கர்த்தருடைய சரீரம், இது கர்த்தருடைய ரத்தம் என்று அப்பமும் திராட்சரசமும் நமக்கு கொடுப்பார்கள். அந்த திருவிருந்தை குறிக்கிறது. திருவிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு மனிதனாக இருக்கும் போது நாம் இந்த உடன்படிக்கையை கை கொள்கிறோம். அதாவது இந்த 3 பொருள்களும், அதாவது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அதாவது கர்த்தரோடு நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதற்கான அடையாளமாக, இன்னும் சொல்ல போனால், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் இருக்கிற சிங்காசனத்திற்கு அருகில் நிற்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வேண்டுமானால், அதாவது முதல் வானத்தில் நாம் இடம்பெற வேண்டும் என்றால், நித்திய ஜீவனுக்குள் நாம் செல்லும் போது அங்கு பல நிலைகள் உண்டு. 3ஆம் வானம், 2ஆம் வானம், முதல் வானம் என்று பல நிலைகள் உண்டு. அப்படி ஒவ்வொரு படிநிலையாக நாம் தாண்டி போகும்போது முதலில் நம்ம ஒரு இடத்திற்கு போவோம். அதை விட இன்னும் நெருங்கி கர்த்தரை சேர்வோம். அதை விட இன்னும் நெருங்கி கர்த்தரை சேர்வோம். கர்த்தருடைய அருகிலேயே இருப்பவர்கள் தான் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள், ஃபர்ஸ்ட் கிரேட் என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்படியேப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களா இருப்பார்கள். இந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிற அந்த 3 விதமான உடன்படிக்கையும் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையில் ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கிறது? அந்த உடன்படிக்கை ஒன்றுதான், ஆனால் அது நம் ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் நம் சரீரத்தை குறிக்கிறது. மாம்ச ரீதியான இந்த நேச்சுரல் ரெமில் இருக்கக்கூடிய நம் கண்களால் பார்க்கக்கூடிய நம்மளுடைய சரீரத்தை குறிக்கிறது. நம் சரீரத்தின்படி இந்த இயற்கை மண்டலத்தில் நேச்சுரல் ரெமில் நாம் செய்யக்கூடிய காரியம் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இது எப்படி நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்? அதற்கு நம் சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது நித்திய ஜீவனில் கர்த்தருடைய அருகில் இருக்கக்கூடிய முதல் இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமான மனிதனாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஆதியிலே சாபத்திற்கு முன்பாக ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தார்களோ அதே போன்ற பரிசுத்தம் நாம் இப்பொழுது இருக்க வேண்டும். ஆனால் நாம் பிறக்கும் போதே பாவியாக பிறக்கிறோம். டிஎன்ஏவிலேயே பாவ சுபாவங்கள் இருக்கிறது. பிறந்து வளரும் போது நாம் சிறு வயதிலிருந்தே தவறு செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். அப்படியானால் அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய தகுதி ஒரு மனிதனுக்கும் கிடையாது. சாதாரணமாக பிறந்த எந்த மனுஷனும் அந்த இடத்தை அடைய முடியாது. அப்படி இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும் போது நம்முடைய சரீரம் சுத்திகரிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும் போது அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணும்போது, திருச்சபையில் நம் ஆராதனையில் திருவிருந்து எடுக்கும் போது நம் சரீரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாகி நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் சேரும்படியாக நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நம் சரீரம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. சற்று கவனிப்போம். நம்முடைய சரீரம் சுத்திகரிக்கப்படுகிறது. இப்படி நம்மளுடைய இயற்கை மண்டலத்தில் நம்முடைய சரீரத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். நம்மளுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது. இதனால் என்ன நடக்கும் என்றால், முதலில் நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானமும் இதை குறிக்கும். அப்படி ஞானஸ்தானம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறோம். அதற்கு அடுத்ததாக நம்மளுடைய சரீரம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு நமக்கு என்ன நடக்கும் என்றால், சரீர பிரகாரமான இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு தருவார். செழிப்பான வாழ்க்கை நமக்கு இருக்கும். எல்லாவித உறவுகள், பணம், பொருள் மற்றும் ஆரோக்கியம்
போன்ற எல்லாவித காரியங்களையும் கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்தி அந்த சரீர பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். அதனால் நாம் நோயோடு இருந்திருப்போம், அவைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். இப்படிப்பட்ட பல வித நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லாவித துயரங்களில் இருந்தும் நம்மை மீட்டு நம் சரீரத்திற்கு சமாதானத்தை தந்து சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆற்றி தேற்றி நம்மை உயிர்ப்பித்து ஒரு ஒரு உயர்ந்த நிலையில் நம்மளுடைய மனநிலை ஆரோக்கியமானதாக இருக்கும். நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு தேவையான எல்லாவித வசதிகளையும் சரீர பிரகாரமான இந்த உலகத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார். இது இன்னொரு காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரத்திற்கு போஷிப்பு வேண்டும் என்றால் அன்றாடம் நமக்கு இந்த சரீரத்தை நாம் பாதுகாக்கிறோம். அன்றாடம் சாப்பிடுகிறோம், அன்றாடம் நாம் எல்லாவித காரியங்களையும் தினமும் செய்கிறோம். இந்த சரீர பிரகாரமான காரியங்கள் எல்லாமே தினமும் செய்யப்படுகிறது. அப்படி இருக்க தினம் வேத வாசிப்பு அவசியம். அன்றாட மன்னா, வானத்திலிருந்து மன்னா பூமிக்கு கொட்டப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து தான் விழுந்தது. அதே போல கர்த்தருடைய வேத ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் வார்த்தையா இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 1ஆம் அதிகாரத்தில். அப்படி பார்க்கும்போது வார்த்தை அப்பம் அன்றாடம் தேவை நமக்கு. இந்த கர்த்தருடைய வார்த்தையை தினந்தோறும் நாம் தியானிக்கும் போது நம் சரீரம் எல்லா வித ஆசீர்வாதங்களையும் தினசரி நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இந்த நிறைவை நாம் பெற்றிருப்போம். இப்படி நாம் செய்யும் போது கர்த்தருடைய உடன்படிக்கை நம் சரீரத்தில் நிறைவேறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணி புசித்து குடிக்கும் போது, அதாவது இது திருவிருந்தை குறிக்கிறது. தினசரி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் திருவிருந்து எடுக்க வேண்டும். திருச்சபையில் நாம் சபையாக கூடி வரும்போது திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். இப்படி இந்த காரியங்களை நாம் செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதம் நிறைவா இருக்கும். இது நம் சரீரத்தோடு கர்த்தர் செய்கிற உடன்படிக்கையா இருக்கிறது. கர்த்தரோடு நம் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் இணைக்கப்படும். அதாவது மூன்றோடும் கர்த்தருடைய உடன்படிக்கை செயல்படும். இதில் நம் சரீரத்தில் எப்படி கர்த்தருடைய உடன்படிக்கை செயல்படுகிறது என்பதை குறித்து இப்பொழுது கற்றுக்கொண்டோம். அடுத்த செய்தியில் நம் ஆவியில் கர்த்தருடைய உடன்படிக்கை எப்படி இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற மற்ற 2 பொருள்கள் என்ன, அந்த பொருள்களின் பொருள் என்ன, அது எப்படி நமக்கும் கர்த்தருடைய உடன்படிக்கை என்பது சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் மூன்றிலும் செயல்படுகிறது. அப்படி செயல்படும் போது நாம் இப்பொழுது சரீரத்தில் எப்படி செயல்படும், எந்த விதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் நமக்கு என்ன தருவார் என்பதை குறித்து பார்த்தோம். நாம் அன்றாடம் வேத தியானம் செய்ய வேண்டும். நாம் சபையாக கூடி வரும் பொழுதெல்லாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருப்பது போல நாம் சபையாக கூடி வரும் பொழுதெல்லாம் திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். இந்த 2 காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சகலவித சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நிறைவாக்குவார். இந்த உடன்படிக்கை நாம் இப்படி செய்யும் போது அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தினசரி வேத தியானமும் திருவிருந்து பங்கு பெறுதலும் நாம் செய்யும் போது கர்த்தர் மாம்சத்திற்கு ஏதுவான எல்லாவித ஆசீர்வாதங்களையும் தந்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார். முடிவில் நாம் நித்திய ஜீவனையும் அடைய முடியும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவருடைய சிங்காசனத்தின் அருகில் சேர்வதற்கு சரீரத்திற்கு உண்டான உடன்படிக்கையா இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி என்பது 3 உடன்படிக்கைகளை கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று சரீரத்தோடு எப்படி செய்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். ஆவியின்படி எப்படி உடன்படிக்கை, ஆத்துமாவில் எப்படி உடன்படிக்கை, இந்த 3ம் சேர்ந்து ஒரே உடன்படிக்கையாகிறது. அதை குறித்து நாம் வரும் செய்திகளில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.